கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இலக்கு, எங்களுடைய இலட்சியம், எங்களுடைய ஆவல் அந்த உன்னத சுவனத்தை அடைவதுதான். இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் வைத்த பெயர் என்ன தெரியுமா? கைர உம்மத், சிறப்பான சமுதாயம், சிறந்த சமுதாயம். 900 வருடங்கள், 1000 வருடங்கள், 500 வருடங்கள் வாழ்ந்த எந்த சமூகத்தை பார்த்தும் அல்லாஹ் கைர உம்மத் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம், லைஃப் டைம் 60 வருஷம் 70 வருஷம் தான். அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை, அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மைதான் என்பதனை அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவே இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். 63 வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் 70, 80, 90, 100 வயது வரைக்கும் அல்லாஹ் சில வாழ்க்கை, சில மக்களுக்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அது சந்தர்ப்பம் அல்ல, அது ஒரு நிஅமா, அல்லாஹ்வுடைய அருட்செல்வம். கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் நல்ல லாங் லைஃபை கொடுத்து, நீண்ட ஆயுளை கொடுத்து, அதிகமாக அமல் செய்வதிலேயே அந்த வயோதிபத்தை பயன்படுத்துகிறாரோ, அந்த முதுமையை பயன்படுத்துகிறாரோ, அவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருன் நாஸ், மனிதர்கள்ல ரொம்ப ரொம்ப கெட்ட மனிதன் யார் என்றால், 60 வயதை அடைந்தும் தொழாமலும், குர்ஆன் ஓதாமலும், சாலிஹான அமல்கள் செய்யாமலும், இன்னும் பாவம் செய்து கொண்டு அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்து வாழ்கிறாரே 60 வயதை அடைந்தும், இவன் மனிதர்களில் மிக மிக கெட்டவன், இவனை ஒரு காலம் நான் மன்னிக்க மாட்டேன், அவன் நரகவாதி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார். வயதினுடைய எல்லையை இந்த உம்மத்தினருக்கு அறிவிப்பு செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சபையில இருக்கின்ற ஒரு மனிதருக்கு, மூத்த ஒருவருக்கு 80 வயது என்றால், அவரு 10 வயதிலிருந்து நோன்பு நோக்க ஆரம்பித்திருப்பார். சுமாராக 70 வருடங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றார் என்றால், அவரை விட பெரும் பாக்கியசாலி யாராக இருக்க முடியும்? எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 40வது வயதில் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. 23 ஆண்டுகள் மாத்திரமே அவர்கள் நபியாக வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ஷஅபானுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கினான். ரமலானுடைய மாதத்திலே நோன்பை கடமையாக்கினான். இந்த 23 ஆண்டுகளில் 9 வருடங்கள் மாத்திரம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நாங்கள் பெரும் பாக்கியசாலிகளா இல்லையா? பெரும் பாக்கியசாலிகள். இதை பாக்கியமா நினைக்க வேண்டும். இப்போதே ரமலான் 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 வருகிறது, ரமலான் என்ற அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வருகிற போது எங்களை அறியாத ஒரு பரவசம் ஏற்படுது, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அல்லாஹ் எங்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுகின்ற மாதம், அடியார்களுடைய வயிற்றையும் வாயையும் அல்லாஹ் பார்க்கின்ற மாதம், அவனுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்காக ரையான் என்ற வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கின்ற மாதம், கோடான கோடி நரக கைதிகளை விடுதலை அளிப்பதற்காக எதிர்பார்த்திருக்கின்ற மாதம் ரமலானுடைய மாதம். ஏழைகள், பணக்காரர்களுடைய, வசதியுள்ள மக்களுடைய உதவிகளையும் சந்தோஷத்தையும் ஜக்காத்தையும் சதக்காவையும் எதிர்பார்க்கின்ற மாதம். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அந்த மாதம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது.